என்னங்க கிஃப்ட் இது? ஒரு மாதிரியான பட்டு கிஃப்டாலாம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி எமோஷனா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அஸ்லாம் மலைக்கு மகளே, நேற்றைக்கு நைட்டு நம்ம ஃபாலோவர் கிட்ட இருந்து ஒரு கொரியர் வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதை நாளைக்கு உங்க கூட சேர்ந்து பிரிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பல்லு கூட வளர்க்கல. வேலை இதுதான். நமக்கு இதுக்கு முன்னாடி கிஃப்ட்னு சொல்லி எந்த கொரியரும் வந்ததில்ல. இந்த பேங்குக்கார பையன் வேணா அப்பப்போ இந்த மாதிரி கொரியர்லாம் அனுப்பிச்சு விடுவான். மத்தபடி வேற ஒன்றும் வந்ததில்ல. அதனாலே இந்த கொரியர்ல கொஞ்சம் ஆர்வம் கூடயா இருக்கு. திறந்து பார்த்ததும் ஒரே சாக்கு தான். அதுல இருந்தது நம்ம போட்டோல ஒரு போஸ்டர், ஏதோ கிரிட் எல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க. ரெண்டாவது அதுக்குள்ள இருந்தது ஒரு பிரேஸ்லெட். நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் எனக்கு பிரேஸ்லெட் போடுறது ரொம்ப பிடிக்கும்னு. நம்ம ஓஜி ஃபாலோவருக்கு தெரியும், நான் கையில ஒரு யூனிக்கான பிரேஸ்லெட் ஒன்று போட்டிருப்பேன். அது அத்து போயிட்டு இப்ப புதுசா ஒரு பிரேஸ்லெட் கிஃப்டா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 3 பக்கத்துக்கு கடிதம் இருக்கு. நமக்கு வேண்டி ஒருத்தங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி 3 பக்கத்துக்கு கடிதம் எழுதுதே ஒரு ஹோல்சமான விஷயம் தான். பிரேஸ்லெட்டு, அப்புறமாட்டு போஸ்டரு, 3 பக்கத்துக்கு லெட்டரு. எனக்கு என்ன சொல்லதுனே தெரியல. ரொம்ப நன்றி. ஒரு மாதிரியானப்பட்ட ஒரு எமோஷனாக இருக்குது. அடுத்தவங்க லைஃப் வந்து டிப்ரெஸ்டாக இருந்தாலும் அதை ஹாப்பியாக்கிற அளவுக்கு என் கண்டென்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நிறைய மெசேஜ் இது மாதிரிலாம் பார்த்துட்டேன். நான் உங்கள் கண்டென்ட் நல்லா இருக்குது ப்ரோ, டிப்ரெஸ்டாக இருந்தேன், பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்ட்டு. என்ன சொல்லனே தெரில. ஓகே, என் மூலமாக வந்து என் கண்டென்ட் மூலமாக வந்து இப்படியெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு வேண்டியே நான்லாம் வீடியோ போடுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. தேங்க்யூ, மறுபடியும் ரொம்ப நன்றி. நான் எப்போ பல்லு விளக்குனேன்னு நினைக்கிங்க, மதியம் 1 மணி. அதுக்கப்புறம் தான் சேட்டா கடையில போய் பாலை வாங்கிட்டு வந்து குளுக்கெல்லாம் போட்டு குடிக்கவே செஞ்சேன். அதை தொடர்ந்து 2 மணி போல ஜிம்மு கிளம்பியாச்சு. ஜிம்ல இன்னைக்கு செஸ்டும் ட்ரைஸும் போட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி நேரா பீஃப், காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு இனியும் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு பண்ண வேண்டியது இருக்கு. எங்க வாப்மா மறிச்சு 1 வருஷம் ஆகுது. வாப்மானா வேற யாரும் இல்ல, பாட்டி. அதனால இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்த அந்த நன்மெல்லாம் அவங்களுக்கு போட்டு இறைவன்ட்ட வேண்டிட்டு, எங்க வாப்மாக்கு நிறைய பேர பசங்க உண்டு. ஆனா அதுல ஃபேவரட்டான ஒருத்தன்னா அது நான் தான். எங்க வாப்மாலாம் இருக்கும்போது எனக்கு காசு தட்டுப்பாடே வந்தது இல்ல. ஐ எம் ரிச் அப்படின்னு சுத்திட்டு இருப்பேன். வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கையில ஒரு 100 ரூபா நோட்டோ 500 ரூபா நோட்டோ மடிச்சு யாருக்கும் தெரியாம கொடுக்கும், போய் புரோட்டாவோ பண்டமோ வாங்கி சாப்பிடுன்னு. இப்போ அவங்க மறிச்சே 1 வருஷம் ஆயிட்டு. நாட்கள்லாம் அவ்வளவு ஸ்பீடா போகுது. சரி, அதை விடுவோம். நமக்கு போஸ்டர் அனுப்பிச்சு விட்டவங்க மறக்காம உங்க வீட்டுல ஒட்டிருங்கன்னாங்க. அதை டாப்லயே ஒட்டியாச்சு. மறுபடியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வரட்டா, ஒழுக்கம் முக்கிய மக்களே.